லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி விடியல் ஆட்சி, விடியல் இல்லாத ஆட்சி என்று அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர்கள் சும்மா 10-50 பேசிடுவார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி பல செய்திகள் மோசடி மஸ்தான் விஜயபாஸ்கர் மோசடி விவரங்கள்னு சொல்லி புக்கடித்து வெளியிடுறாங்க. இதை வெளியிடுகிற இவர்கள் அது அதிமுகக்குள்ளே செய்கிறாங்களா திமுகவில் செய்கிறாங்களா அது அப்பாற்பட்ட விஷயம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இறங்குறாரு அப்படின்னு சொல்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த அளவுக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் களத்தில் இறங்கி இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விராலிமலை வட்டாரத்தில் வேளாண்மையில் விதைக்கடலை தனியார் நிறுவனத்திலிருந்து நீர்ப்பழனி டெப்போவுக்கு வரவில்லை, வராமையே தேசிய எண்ணெய் வித்து இயக்கம் திட்டத்தில் எந்த விதைக்கடலையும் வரல அப்படிங்கிறாங்க. சரி, வந்து அது முன்னோடி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. முன்னோடி விவசாயிகளுக்கு இவங்க கொடுக்கறதில்ல. ஏன்னா சங்கரலட்சுமி இணை இயக்குனர் 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்கிறார். குருமணி 10 ஆண்டு காலமாக தோட்டக்கலையில் வேலை பார்த்து ஊழல் முறையீடு செஞ்சு 100 கோடிக்கு மேலே சொத்து வாங்குறார். அது அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேருந்தே அந்த ஊழல் நடக்குது. இப்போ இருக்கக்கூடிய உமா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை, அவர் வேறு பதவிக்கு போகிறார். ஆனால் இதே மாவட்டத்துக்குள்ளே இருக்கார். திருமயத்தில் உதவி இயக்குனராக இருந்தார். அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளராக போகிறாங்க. ஆனால் இதே மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊழல் முறைகேடுகள் என்பது ஆறாக கடலாக பெருகி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதை தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. திமுக ஆட்சி விடிய ஆட்சி, சரி ரைட்டு சொல்றீங்க. அந்த விடிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததுங்கிறத சுட்டி காட்டி இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களோ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களோ திருமயம் வைரமூர்த்தி அவர்களோ யாராவது வீதிக்கு போராடி இருக்காங்களா? நீங்கள் வீதிக்கு போராடவில்லை, குரல் கொடுக்கவில்லை. அதனால தான் விராலிமலை வட்டாரத்தில் மணிகண்டன் உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நீர்ப்பழனி அலுவலக பணியில் வேறு ஒருவரை தற்சமயமாக நியமித்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதில் செல்வின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களோ சங்கரலட்சுமி திடீர் ஆய்வுக்கு செல்வதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திடீர் ஆய்வுக்கு நீங்கள் ஏங்க போகலை? திடீர்னு வேற பதவி உயர்வு போது இதே மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்குறீங்க. ஊழல் அதிகாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக புதுக்கோட்டை இருக்குது. அதுவும் முக்கியமாக வேளாண்மை துறையில் அதாவது திமுக ஆட்சிக்கு அரசு நிர்வாகத்திற்கு சங்கரலட்சுமி ஒன்றே சாட்சி. அது பொய் சாட்சி எல்லாம் கிடையாது, அது ஒன்றே சாட்சி. எந்த அளவுக்கு கடலைகள் விற்கப்படுகிறது, முன்னோடி விவசாயிகளுக்கு கொடுக்காமல் அப்படி தவறாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பல கட்டமாக செய்தி வெளியிடுறோம். ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு ஊழல் இருந்து தப்பிப்பதற்காகவே எல்லா வேலையும் செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய வேலை தான் விராலிமலை வட்டாரத்தில் விவசாயிகளுக்கு, முன்னோடி விவசாயிகளுக்கு இங்கு கடலைகள் கொடுக்கப்படுவதில்லை. போலியா ஆவணங்களை தயார் பண்ணுறது அதிகாரி, அதாவது ஒரு அரசாங்க அதிகாரி தற்காலிக அதிகாரியை மாவட்ட ஆட்சியரின் அனுமதியோடு சங்கரலட்சுமி இணை இயக்குனர் அனுமதியோடு இல்லாமல் இவங்களா ஒரு அதிகாரியை நியமிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற விதைக்கடலைகள் டெப்போவுக்கு, நீர்ப்பழனி டெப்போவுக்கு வராமலே முன்னோடி விவசாயிகளுக்கு கொடுக்காமலேயே வேற எங்கேயோ எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அது தொடர்பாக சம்மந்தப்பட்ட பகுதிகளில் நம்ம விசாரிக்கும் போது இல்லைங்க அவர் கார்த்திகேயன் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அவர் அவருக்கான அரசியல் பலம் மற்றும் அவருடைய சில பலங்களை வச்சு சில தவறுகள் நடக்குது, மணிகண்டன் அவர் தான் காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக சொல்கிறாங்க. இது தொடர்பாக நம்ம மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம், நான் நடத்தக்கூடிய சங்கம் சார்பாக நிச்சயமாக முருகேஷ் இயக்குனர் அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் நான் முறைப்படி கடிதம் அனுப்பியிருக்கிறேன். நிச்சயமாக அதில் நடவடிக்கை எடுத்து எந்த அளவுக்கு ஒரு 20 டன் அல்லது 30 டன் விதைக்கடலைகள் தவறாக முன்னோடி விவசாயிகளுக்கு கொடுக்காமல் மணிகண்டன் ஆதரவோடு
சில தவறுகள் நடந்திருக்குது. போலியான ஆவணங்கள், இங்கே ஆவணங்கள் தயார் பண்ணுறதுல அது போலின்னே கண்டுபிடிக்க முடியாதான், மிக சரியாக எல்லாமே சரி பண்ணி பண்ணுவாங்க. அதையும் தணிக்கை குழு முறைப்படி ஆய்வு பண்ணாங்கன்னா உண்மை என்னன்னு ஊர் உலகத்துக்கு அம்பலத்துக்கு வரும். இதில் சங்கரலட்சுமி, செல்வி இந்த அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்களா? செல்வி நேர்மையானவங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க செல்வி மேடம் வந்து திடீர் ஆய்வுக்கு நீர்ப்பழனி டெப்போவுக்கு போகணும், ஏன் போகலை? சங்கரலட்சுமி ஏன் போகலை? மணிகண்டன் ஏன் நீர்ப்பழனி டிப்போவுக்கு கள ஆய்வுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மணிகண்டன் வந்து முறையாக எந்த கள ஆய்வுக்கும் போகிறதில்லையா, அவர் வந்து இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே சம்பளம் வாங்குற ஆள் கூட இருக்குது. அதனால் மணிகண்டனை விரைவிலே இந்த தேர்தலுக்குள்ளர வேறு இடத்துக்கு மாற்றுங்க. ஏன்னா சங்கரலட்சுமி செய்கிற அத்தனை ஊழல் முறையீடுகளுக்கும் மணிகண்டன் துணை போகிறாரு, மணிகண்டன் செய்கிற அத்தனைத்துக்கும் கார்த்திகேயன் துணை போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. விராலிமலை விவசாயிகள் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த தவறுகள் மற்றும் உங்கள் பகுதியில் விராலிமலை வட்டாரத்தில் நீர்ப்பழனி டெப்போவில் சோளம், உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, எள்ளு, துவரை மற்றும் இதில் பொருட்கள் சம்பந்தமாக முன்னோடி விவசாயிகளுக்கு முறையாக கொடுக்கலன்னா ஸ்க்ரீனில் நம்பர் வரும், நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல் தாருங்கள். ரகசியமாகவும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், அதை நீங்கள் பேட்டியாக கொடுக்குறா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேட்டி கொடுக்க வரலாம், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதில் முன்னோடியாக நிற்கக்கூடியது லகரம் டிவி தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.